வணக்கம். வணக்கம். என்ன பேரு உங்களோட? கோபிகா. கோபிகா. என்ன விசேஷம் இன்னைக்கு? வெட்டிங் டே. இன்னைக்கு வெட்டிங் டே. எத்தனாவது வெட்டிங் டே இன்னைக்கு? ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம். உங்களோட காணியில? வேறு ஃபாரின்ல. ஃபாரின்ல. சரி ஓகே. என்னன்னு சொன்னா லவ்லி சர்ப்ரைஸ்ல இருந்து வரோம் நாங்கள். உங்களை பிடிச்சோரா உங்களை மிஸ் பண்றோரா உங்களுக்காக சில கிஃப்ட்கள் மூலமா அனுப்பியிருக்கணும். சரியா? யாரா இருக்குமான்னு கெஸ் பண்றீங்க? நிவேகா, தேஸ்விகா. நிவேகா, தேஸ்விகா. யார் அவங்க எல்லாம்? மகள், அக்கான மகள். அக்காட மகள். எங்க இருக்கணும்? ஒரு ஆள் வேண்ணே, ஒரு ஆள் இங்கே இருக்கிறா. சரி ஓகே. என்னன்னு சொன்னா அவங்க அனுப்பல. அக்காவே. அக்காவே. அக்காக்கு என்ன பேர்? ரசுவா. ரசுவா. இல்லையே, அந்த பேர்ல என்ன வரையிலையே. ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டா? யார்கிட்ட ஹஸ்பண்ட்? உங்களோட என்ன பேர் ஹஸ்பண்டுக்கு? போவி. எங்க இருக்கிறார்? கட்டார். கட்டார்ல. இல்லையே, கட்டார்ல எங்க மாதிரி. நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். நான் சொல்லல, அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு தான் கிஃப்ட் வந்தது, அப்ப நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஹஸ்பண்ட் இல்லாடி தேஸ்விகா, நீ விவேகா. மூன்றுலயே ஒன்று. ஹஸ்பண்ட் இல்ல அவங்க இவங்கன்னு சொல்லல. அது யாரா இருக்க முடியும் நீங்களே சொல்லணும். யாரா இருக்கும்? தனு. தனுவா? தனு யார் அது உங்களுக்கு? அக்கான மகள். அக்காட மகளா? இல்லையே, அவவும் இல்லையே. யாரா இருக்கும்? அப்ப நீங்க வீடு மாறி வந்துட்டீங்க. இல்லையே, நாங்க கரெக்டா வளமையா நாங்க தான் சொல்றோம். நாங்க வீடு மாறி வந்துட்டோம் போல. இப்ப எங்களுக்கே சொல்ல படிக்கிறது. சரி ஓகே. என்னன்னு சொன்னா நீங்க வந்து தனக்கு ஒரு ஸ்வீட்டான நினைவாம், அதனால நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் தந்திருக்கிறாங்களா அந்த ஆள். இப்பயாச்சும் சொல்லலாமே யாருண்டு? நிறைய சாக்லேட் எல்லாம் தந்திருக்கிறாங்க. யாரா இருக்கும்? அதுல வந்து நேம் போட்ட மாதிரி இல்ல, பார்த்தாலும் தெரியாது. நிவேகா, தேஸ்விகா. நிவேகா, தேஸ்விகா. எதை வந்து சொல்றீங்க? அவைக்கு தான் தெரியும் இந்த பிஸ்கெட். இதே என்னடா கொடுமை. எல்லாருக்குமே தெரியும் அந்த பிஸ்கெட். எல்லா கடையிலும் விற்கிது. விற்கினாம், ஆனா இது எனக்கு தான் வேணுமாட்டு தெரியும். இல்லையே, வேற தெரிஞ்சிருக்கு. அப்ப ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டா? அப்ப ஹஸ்பண்ட் எல்லாம் சொல்லணும். யாரு ஹஸ்பண்டா? ஹஸ்பண்ட் தான். நிவேகாண்டா நிவேகா தான். தஸ்விகாண்டா தஸ்விகான்னு சொல்லணும். இது அப்ப தஸ்விகா, அப்ப நிவேகா, அப்ப ஹஸ்பண்ட் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லணும். யாரா இருக்கும்? ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டா? இல்லையே, ஹஸ்பண்ட் அறையிலையே. அவராத்தான் இருக்கும். அவராதான் இருக்கும். அடுத்து சொல்லணும். அப்படியா? அப்படி ஒண்ணுமே தெரியல. இங்க ஸ்ரீலங்கால தான் அனுப்பியிருக்காங்க. ஹஸ்பண்ட் தானே? இல்ல, அவர் இல்ல. அவர்தான். அப்படி ஒரு தடவை என்னோட ஹஸ்பண்ட் சொல்லி தரையில அந்த ஆள். சரி ஓகே. என்னன்னு சொன்னா சில வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அழகு சார்ந்த பொருட்கள், நீங்க ரொம்ப அழகா இருக்கணும்னு சொல்லி அழகு சார்ந்த பொருட்கள் எல்லாம் தந்திருக்கிறாங்க. சரியா? லாக்ஸோ, ஷாம்போ, க்ரீம் ஐட்டம். சோயா பிடிக்குமா உங்களுக்கு? சோயா கறி ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி சோயா மீட் வாங்கி தந்திருக்கிறாங்க. சரியா? வடிவா உடுப்பை துவச்சு எனக்கு தர சொல்லி சோபைக்கள் தந்திருக்கிறாங்க. சரியா? எங்க அதெல்லாம் பாரு. இந்த திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? யாருக்கு தெரியும்? நிவேகா. நிவேகாக்கு தான் தெரியுமா? நிவேகா யார் சொன்னீங்க? நிவேகா அக்கான மகள். அக்கான மகள். எத்தனை வயசு? 1 வயசு. சரி ஓகே. என்னன்னு சொன்னா என்னோட திங்ஸும் தந்திருக்கிறாங்க. சரி, எடுத்து பாருங்க. அதை நீங்க என்ன தந்திருக்காங்கன்னு சொல்லி அதுல எல்லாம் பார்க்க கூடாது. சாரி. எடுத்துக்காட்டுங்க. உங்களுக்கு பிடிக்குமாமே கிரீன் மரூனும் சேர்ந்தது? அக்காவுக்கு பிடிக்கும். அக்காவுக்கு பிடிக்குமா? எந்த அக்காவுக்கு பிடிக்கும்? தேஸ்விகாண்ட. எத்தனை அக்கா உங்களுக்கு? 2 அக்கா. தஸ்விகாண்ட அக்கான்னு சொல்லி அவ எத்தனாவது அக்கா உங்களுக்கு? மூத்தவ. அவாக்கு பிடிக்கும் மறுபடியும் அப்ப அவ எடுத்து தந்துருப்பா. ஒரு தேஸ்விகாவுக்கு பிடிக்கும் கிரீம். அப்ப அவங்க அவா தான் இருக்கு. அப்ப இப்ப யாரு சொல்ல போறீங்க? ஹஸ்பண்ட் சொன்னீங்க இவளா நிரபம். அது இது. தஸ்விகான்னு சொல்றீங்க. அது இது. எல்லாம் ஒரு ஆள் தான் இருக்கு. யாரா இருக்கும்? அத்தான் சுதாகரன். அத்தான் சுதாகரனா? என்னது? ஹஸ்பண்ட் நின்றுச்சுது, அக்கால நின்றுச்சுது, இப்ப சுதாகரன் என்று போயிட்டு 3 பேரும் சேர்ந்து செய்திருப்பின. 3 பேரும் சேர்ந்தா? இல்ல, இத ஒரு ஆள் தான் செய்திருப்பேன். அப்ப ஹஸ்பண்ட். அப்ப ஹஸ்பண்ட் தான். இல்லையே. இல்லையே, ஹஸ்பண்டா தான் இருக்கும். அப்படியா?
சரி ஓகே நான் ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன். ம் வடிவா யோசிச்சு இவங்களா அவங்களான்னு சொல்லாம ம் ஒரு முடிவு உறுதியா என் மனசால ஹஸ்பண்டாக இருக்கு. ஹஸ்பண்டா இருக்கு. அப்ப ஹஸ்பண்ட் இல்ல ஆனா இருக்கு. அவர் தான், அவரே தான். அவரேதான். சரி ஓகே இன்னொரு கிஃப்ட்டும் இருக்கு. ம் சரியா அது வந்து கொஞ்சம் பெரிய கிஃப்ட். ம் நீங்க வந்து வெளியில வந்து தான் பார்க்கணும். அதையும் பார்த்துட்டு யாரா இருக்குன்னு டிசைட் பண்ணுங்க. சரியா ஓகே போகுமா? சரி வாங்க அப்படியே வாங்க. சரி ஓகே இது என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும் இது? இது கட்டி கட்டு ஓகே யார் அனுப்பியிருப்பாங்க? ஹஸ்பண்டாக தான் இருக்கும். வடிவா ஜோசி சொல்லுங்க ஹஸ்பண்டா எதை வச்சு சொல்கிறீங்க ஹஸ்பண்டாக இருக்குமெண்டு? சரி ஓகே நாங்கள் உங்களை நிறைய நேரம் உங்களை இதண்ட வைக்காமல் நாங்கள் சொல்கிறோம் யாருண்டு. உங்களுடைய ஹஸ்பண்ட் தான் உங்களுக்காக இதை அனுப்பியிருக்கிறார். எங்கே இருக்கிறார் ஹஸ்பண்ட்? கட்டால்லேருந்து உங்களோட ஹஸ்பண்ட் அனுப்பியிருக்கிறார். எதிர்பார்த்துனீங்களா இப்படி வருமானு சொல்லி? எதிர்பார்க்கல. என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நன்றி. எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறீங்க? நன்றி மட்டும்தானா? எங்களுடைய லவ்லி சர்ப்ரைஸ் சார்பாகவும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். சரியோ இந்த நேரத்தில் சொல்லி ஆகணும். என்னென்னு சொன்னால் எங்களோட சர்ப்ரைஸோட முதல் கஸ்டமர் நீங்கள் தான் முதலாக சர்ப்ரைஸாக ஆரம்பித்து வச்சது. சரியா ஓகே நல்லா எங்களோட சர்ப்ரைஸ் நல்லா போகுது. ஓகே நன்றி.